வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.4ல் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ செல்ஃபோன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் எ ஹை அப்பார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி. ஓகேங்களா, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுட்டில் இருந்து இந்த செல்ஃபோனோட டாப்பை பார்க்குறீங்க அப்படின்னா 60 டிகிரி எலிவேஷன் இருக்குது. அண்ட் த எலிவேஷன் 60 டிகிரி அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர் from the top of the apartment is 30 degree. ஸோ அதே இது அந்த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அந்த டவரோட ஃபுட் ஓகேங்களா பார்க்கும்போது 30 டிகிரி டிப்ரெஷன் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இஃப் த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 50 மீட்டர், அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மீட்டர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர். ஓகேங்களா, செல்ஃபோன் டவரோட ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது according to the radiations control norms the minimum height of a cell phone tower should be 120 meter. ஓகேங்களா, செல்ஃபோன் டவரோட ஹைட் வந்து மினிமம் வந்து 120 மீட்டராவது இருக்கணும். State if the height of the above mentioned cell phone tower meets the radiation norm. இப்போ மேலே கண்டுபிடிச்ச அந்த செல்ஃபோன் டவர் வந்து இந்த நார்ம்ஸை மீட் பண்ணுதா இல்லையா அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரிதான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ எடுத்துனே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே டயராமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் ஏ செல்ஃபோன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த ஹை அப்பார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் இது இருக்குது அப்படின்னா இந்த ஃபுட்டில் இருந்து செல்ஃபோன் டவரோட டாப்பை நான் பார்க்குறேன். ஓகேங்களா, மேபி செல்ஃபோன் டவர் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அப்பார்ட்மெண்ட்டோட கம்மியாகவும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ரெண்டோட பேஸுமே கிரவுண்டில் இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டு எவ்வளவு சொல்லியிருக்காங்க அது சொல்லலை. ஓகேங்களா, அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுட்டில் இருந்து செல்ஃபோன் டவரோட டாப்பை பார்க்குறாங்க. எவ்வளோ டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. ஓகேங்களா, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர். ஓகேங்களா, இந்த டவரோட ஃபுட்டில் இருந்து ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டோட டாப்பு வரைக்கும் இங்கேருந்து இங்கே பார்க்குறாங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகேங்களா, ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது இப்போ இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே இப்படி வருதுன்னா இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். என்ன இது 30 டிகிரி. ஸோ அப்போ இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி தான். ஓகேங்களா, அடுத்தது இஃப் த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 50 மீட்டர். ஸோ இந்த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் வந்து 50 மீட்டர். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர். இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 50 மீட்டர்னா கரெக்டாக இதுவும் எவ்வளவு 50 மீட்டர். ஓகேங்களா, இப்போ ஒன்றுக்கு நம்ம பேர் வச்சிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஏ, இது பி, இது சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து இ. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா, இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இந்த லென்த் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, அதனால் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏபிசி அப்படின்றப்ப இந்த ட்ரையாங்கிள் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா tan தீட்டா என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட்ஸ். ஓகேங்களா, ஸோ தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு போட்டேன்னா ஆப்போசிட் சைட்ஸ் எவ்வளவு ஏபி எவ்வளவு 50 மீட்டர் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு பிசி எவ்வளவு எக்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்தது tan 30 ஈக்குவல் டு 1/√3 equal to 50 by x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா, இது இங்கே போகும், இது இங்கே வந்துடும். அப்போ 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸ் 50 இன்ட்டு √3 50√3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50√3. ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். ஸோ ட்ரையாங்கிள் பிசிடி. ஓகேங்களா, பிசிடின்ற ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் எனக்கு வந்து தீட்டா. அப்போ tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது
ஆப்போசிட் சைடுன்றது எழுதிக்கிறேன். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஃபார்முலா தான். பட் ஆப்போசிட்ன்றது சிடி டிவைடட் பை அட்ஜசன்ட்றது பிசி. சிடின்றது எனக்கு இங்கே 50 இருக்குது. இங்கே என்ன இருக்குது தெரியாது. இதை நான் வந்து இங்கே எக்ஸ் வச்சதுனால இங்கே நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இல்லை ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் டிஇன்னே கூட எழுதலாம். அப்படியே கூட எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ சிடியை சிஇ இந்த இடத்துல சிடினே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம போகும். பிசின்றது என்னது? எக்ஸ். டேர்ன் 60ன்றது √3. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த எக்ஸ் இந்த சைடு போகும். இந்த √3 இங்கிட்ட வரும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிடி டிவைடட் பை √3. ஓகேங்களா? அதாவது இது டேர்ம் இப்படியே மேலே ஏறிடும். இந்த டேர்ம் இருக்கிறது இதுக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த டேர்ம் பிளேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிடி பை √3. இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 √3. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது ஈக்குவல் டு இது. ஓகேங்களா? ஸோ அப்போ 50 √3 ஈக்குவல் டு சிடி பை √3. ஓகேங்களா? ஃப்ரம் 1 and 2. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது tan 60ன்றப்ப ஆப்போசிட் சைட்ஸு சிடினே வச்சுட்டேன். அட்ஜசன்ட் சைடு பிசின்றதை அப்படியே எழுதுறேன். ஸோ பிசிக்கு பதில் எக்ஸு, சிடிக்கு நான் எதுவுமே எழுதலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ குழப்பம் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸுன்றப்ப ரெண்டையும் ஈக்குவல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையானதுக்கு, அதாவது தெரியாத ஒரு வேல்யூ என்னென்னா சிடி தான். ஸோ சிடியை மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறத அப்படியே எழுதுவேன். டினாமினேட்டரில் இருக்குது அப்படியே இது வந்து கிராஸாக போகும்போது மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராக்கெட் போட்டேன்னா இன்ட்டுன்னு அர்த்தம். ரெண்டும் மல்டிப்ளிகேஷன். 50 இன்ட்டு √3 இன்ட்டு √3 என்ன வரும்னா 3. ஸோ 3 இன்ட்டு 50 150. அப்போ சிடி அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஹைட் ஆஃப் த டவர். ஓகேங்களா? ஸோ ஹைட் ஆஃப் த டவர் வந்து சிடி ஈக்குவல் டு 150 மீட்டர். இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 150 மீட்டர். ஸோ இது ஆல்ரெடி 50 மீட்டர். அப்போ இது வந்து 100 மீட்டர். ஸோ டோட்டலாக சிடி வந்து 150 மீட்டர். ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். According to radiation control norms, the minimum height of a cell phone tower should be 120 meters. Cell phone tower minimum height 120 தான் இருக்கணும். 120க்கு மேலே தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. State if the height of the above mentioned cell phone tower meets the radiation norms அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேடியேஷன் நார்ம்ஸ் இந்த செல்ஃபோன் டவர் மீட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த டவர்ஸோட ஹைட்டு பார்த்தீங்க, டவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 150 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன என்னன்னா norms of the cell phone tower height equal to greater than 120 மீட்டர். ஓகேவா? ஸோ 120 மீட்டருக்கு மேலே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கண்டுபிடிச்சது 150 மீட்டர். தட் ஃபார் திஸ் செல்ஃபோன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ். ஓகேங்களா? நார்ம்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ரேடியேஷன் நார்ம்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ கொஸ்டின் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம இந்த படத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்கதை பற்றி இதை வரைஞ்சிட்டோம்னாலே போதும் தான், ஈஸியாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சி முடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.